அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 4 வாழ்வியல் கணிதம் தலைப்பில் எடுத்துக்காட்டு 13வது கணக்குக்கான விடை விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுக. சரக்கு மற்றும் சேவை வரினா ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஜிஎஸ்டியை பற்றி இந்த தலைப்புடைய அறிமுக வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி வரியானது 4 ரேஞ்சில் இருக்குது. 5%, 12%, 18%, 28%. ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வரி நீங்கள் கூடுதலாக 5% கட்ட வேண்டியிருக்கும். அந்த 5% ஜிஎஸ்டியும் மத்திய மாநில அரசுக்கு சரிசமமாக போயிடும். 5%ல் பாதி மத்திய அரசுக்கும் 5%ல் பாதி மாநில அரசுக்கும் போயிடும். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் சாப்பிட்ட உணவுக்கான விலை ரூபாய் 350. இவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான வரி சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி 5%ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 5% டேக்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஸ்டேட் ஜிஎஸ்டி, ரெண்டுக்கும் பாதி பாதியாக பிரிச்சிடணும். இதுவும் 2.5%. 350 ரூபாய்க்கு 2% டேக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல மத்திய சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டுபிடிச்சலாம். சிஜிஎஸ்டி சமம் 350 ரூபாய்க்கு 2% டேக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 350 100ஆல் வகுத்தோம்னா 3.5. 3.5ஐயும் 2.5ஐயும் பெருக்கணும்னா 8 ரூபாய் 75 பைசா. சென்ட்ரல் ஜிஎஸ்டி 8 ரூபாய் 75 பைசா, ஸ்டேட் ஜிஎஸ்டி 8 ரூபாய் 75 பைசா. பயிற்சி 4.2க்கு முன்னாடி உள்ள அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டோம். பயிற்சி 4.2ல் முதல் கணக்குக்கான விடை விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.